அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசாமி தர கேட்கலாம். சிவசாமி, விவரம் என்ன? நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது கடந்த 2 வார காலமாகவே காணப்பட்டு வருகிறது. தொடக்கத்திலிருந்து விட்டு மழை பெய்து வந்த நிலையில் கடந்த 4 நாட்களாகவே மழையின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு தொடர்ந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து வந்தது. அதன்படிதான் நீலகிரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தாலும் நீர்பிடிப்பு பகுதிகளாக கருதக்கூடிய அவலாஞ்சி, அப்பர் பவானி, பார்சன்ஸ்வேலி, ஓவெளி, பந்தலூர் பகுதிகளில் மழையின் தாக்கம் என்பது அதிகமாக காணப்பட்டது. ரெட் அலர்ட் விடுத்ததற்கு இந்த பகுதிகளில் மழைப்பதிவு என்பதும் கடந்த 3 நாட்களாக அதிகமான அளவில் பதிவாகி வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அவலாஞ்சியில் மட்டும் 20.7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த அவலாஞ்சி பகுதி என்பது முழுக்க வனப்பகுதியாகும். அதாவது தமிழகத்தின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதிக சோலைக்காடுகள், புல்வெளிகள் நிறைந்த இந்த பகுதியில் தான் தற்போது மழை என்பது இரவும் பகலுமாக கொட்டி தீர்த்து வருகிறது. நேற்றைய தினம் அதிகமான மழை பதிவான நிலையில் சற்று குறைந்து இன்றைய தினம் 20.7 சென்டிமீட்டராக மழை பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்சன்ஸ்வேலி பகுதியில் 10.6 சென்டிமீட்டர் மழையும், அப்பர் பவானி பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த எமரால்டு பகுதியில் மற்றும் சேரங்கோடு பகுதியில் 6.8 சென்டிமீட்டர் மழையும், தேவாலாவில் 5.8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. கூடலூர் பகுதியை பொறுத்தவரையில் 5.7 சென்டிமீட்டர் மழையும், பந்தலூரில் 5.4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. கூடலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய செருமுள்ளி பகுதி மற்றும் நடுவட்டம் பகுதிகளில் 4.4 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. கடந்த 3 நாட்களாக அதிக கனமழை எச்சரிக்கையானது நீலகிரி மாவட்டத்திற்கு விடுத்து வந்த நிலையில் இன்றைய தினம் மழையின் தாக்கம் குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. அதன்படிதான் இன்றைய மழையின் தாக்கமும் குறைந்துள்ளதனால் பள்ளிகள் வழக்கம் போல செயல்பட தொடங்கி இருக்கின்றன. சுற்றுலா தலங்களும் இன்று வழக்கம் போல திறந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.